இந்தியா சீனா இடையே ஏற்பட்டுள்ள எல்லை மோதல் பெரும் பிரச்சனையாக மாறக்கூடும் என்று கடந்த மே மாதமே கருதப்பட்டு வந்தது. இந்த நிலையில் இதை உறுதி செய்யும் வண்ணம் எல்லை பகுதிகளில் சீன ராணுவத்தினர் கட்டுமான பணிகளை மேற்கொண்டது, கூடாரங்களை அமைத்தது, பதுங்கு குழிகளை உருவாக்கியது, விமான தளங்களை ஏற்படுத்தியது, ராணுவத்தை குவித்தது என போருக்கு தயாராகும் தோரணையை சீனா வெளிப்படுத்தியது. சீனாவின் இந்த செயல் இந்தியாவை சீண்டி பார்ப்பது போல் இருந்ததால் இந்தியாவும் பதிலுக்கு எல்லை பகுதியில் ராணுவ படையை குவித்தது. இதைத் தொடர்ந்து ஜூன் 15ஆம் தேதி கல்வன் பள்ளத்தாக்கு பகுதியில் இந்திய ராணுவ வீரர்களுக்கும் சீன ராணுவ வீரர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் 20 இந்திய வீரர்கள் வீர மரணமடைந்தனர். அதேபோல் 40க்கும் மேற்பட்ட சீன வீரர்களும் இறந்துள்ளார்கள் என கூறப்பட்டு வருகிறது. ஆனால் அதை பற்றி எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலையும் சீனா வெளியிடவில்லை. ஆனால் இத்தனை உயிரிழப்புகள் ஏற்படுவதற்கு முன்னதாகவே இந்தியாவும் சீனாவும் இந்த பிரச்சனையை பேசி சுமூகமாக தீர்த்து கொள்ளும் என்று இரு தரப்பினராலும் கூறப்பட்டிருந்தது. ஆனால் அதற்குள் சீன ராணுவ வீரர்கள் அத்துமீறி இந்திய எல்லைக்குள் நுழைந்ததால் இரு நாட்டு வீரர்களும் மூர்க்கத்தனமாக மோதிக்கொள்ளும் சூழல் ஏற்பட்டது. ஒரு புறம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டே மற்றொரு புறம் எல்லை மீறி தாக்குவது போன்ற செயலை பல ஆண்டுகளாக சீனா இந்தியாவுக்கு எதிராக செய்து கொண்டுதான் இருக்கிறது. இதற்கு சரியான உதாரணம் கூற வேண்டுமென்றால் 1954ஆம் ஆண்டு சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே அன்றைய இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அறிமுகப்படுத்திய அமைதி ஒப்பந்தமான பஞ்சசீல கொள்கைகள் கையெழுத்திடப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தில் குறிப்பாக எந்த நாடும் பிற நாட்டை ஆக்கிரமிக்கவும் தாக்கவும் கூடாது என்ற கொள்கை இடம்பெற்றிருந்தது. ஆனால் அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாத சீனா 1962ஆம் ஆண்டு இந்தியாவிற்குள் ஊடுருவி போர் தொடுத்தது. இந்தியாவிடமிருந்து 38,000 சதுர கிலோமீட்டர் பரப்பை ஆக்கிரமித்துக் கொண்டது. இதே போலதான் தற்போதும் சீனா இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டு வருகிறது. ஆனால் இந்த முறை கொரோனா வைரஸ் அதிவேகமாக இந்தியாவில் பரவிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் சீனாவின் ஆக்கிரமிப்பு இந்தியாவை மேலும் பதட்டமடைய செய்வதோடு சீனாவின் முடிவுகளுக்கு இந்தியா ஒத்துழைக்க வேண்டும் என்ற சூழலை ஏற்படுத்தத்தான் சீனா திட்டம் தீட்டி வருகிறது. அதற்கு ஏற்றது போல் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் அமைதி காத்து வருவது சீனாவுக்கு மேலும் ஒரு பலமாக மாறிக்கொண்டு வருகிறது. இது மட்டுமின்றி இந்தியா சீனா இடையிலான இந்த எல்லை மோதலின் ஆரம்ப கட்டத்தில் இந்தியா எப்படி செயல்பட்டது என்பதை ஆய்வாளர் ஸ்ரீ ஐயர் தேதி வாரியாக செய்தி வெளியிட்டார். அதில் அவர் குறிப்பிட்டிருந்தது, ஏப்ரல் 17ஆம் தேதி சீனாவின் ராணுவ வீரர்கள் எல்ஐசி உட்பட 4 பகுதிகளில் முகாமிட்டனர். ஏப்ரல் 20ஆம் தேதி அமெரிக்கா சீனாவின் செயல்பாட்டை பற்றி இந்தியாவுக்கு எச்சரிக்கை விடுகிறது. ஆனால் இந்தியா எந்த நடவடிக்கையையும் எடுக்காமல் அமைதி காக்கிறது. மீண்டும் ஏப்ரல் 27ஆம் தேதி மீண்டும் சீனா இந்திய எல்லைக்குள் நுழைகிறது. மே 16ஆம் தேதி குறிப்பிட்ட எல்லையை தாண்டி இந்தியாவிற்குள் 3-4 கிலோமீட்டர் வரை சீனா நுழைந்த பின்தான் இந்தியா சுதாரித்துக் கொள்கிறது. 20ஆம் தேதிதான் இந்தியாவின் பிரதமர் மோடி அவர்கள் இந்த பிரச்சனையை கவனிக்க தொடங்குகிறார். மே 27ஆம் தேதி இந்திய வீரர்களுக்கும் சீன வீரர்களுக்கும் இடையே மோதல் தொடங்குகிறது. ஜூன் 6ஆம் தேதி முதல்கட்ட பேச்சுவார்த்தை இந்திய லெப்டினன்ட் ஜெனரல் ஹரிந்தர் சிங் மற்றும் சீன ராணுவ மேஜர் ஜெனரல் லியூ லின் இடையே தொடங்குகிறது. ஆனால் அதன் பிறகு ஜூன் 15ஆம் தேதி மோதல் உயிரிழப்பாக மாறிவிட்டது என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் பிரபல தொலைக்காட்சி பேட்டியில் ஆய்வாளர் ஸ்ரீ ஐயர் பேசும்போது, ஒவ்வொரு முறையும் சீனா மூர்க்கத்தனமாக நடந்து கொள்வது மட்டுமின்றி இடத்தை ஆக்கிரமித்த பிறகுதான் பேச்சுவார்த்தைக்கு சம்மதிப்பார்கள். அதே போலத்தான் தற்போதும் நிகழ்ந்துள்ளது. இந்த சூழலை சமாளிக்க இந்தியா சீன கட்டுப்பாட்டில் இருக்கும் இடத்தை கைப்பற்றிய பிறகு பேச்சுவார்த்தையை நடத்த வேண்டும். இப்படி செய்தால் மட்டும்தான் சீனாவிடம் சரிக்கு சமமாக இந்தியாவால் பேச இயலும். ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் இந்தியா சீனாவிடம் எதை முன்வைத்து பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை திரும்பிச் செல்ல வைக்க முடியும் என்று ஆய்வாளர் ஸ்ரீ ஐயர் கூறியிருந்தார். இதனை நிரூபிக்கும் வகையில்தான் காலதாமதமான அனைத்து கட்சி கூட்டம், காலதாமதமான பேச்சுவார்த்தை, காலதாமதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்று அனைத்தையும் காலதாமதமாகவே மோடி அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. சீன ராணுவம் சென்ற மாதம் தான் இந்திய எல்லைக்குள் நுழைந்ததா என்றால் இல்லை. ஏற்கனவே கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கின் இந்தியாவிற்கு வந்தபோது எல்லையில் சீன ராணுவம் இந்தியாவுக்குள் சுற்றித் திரிய தொடங்கியது. ஆனால் அதை பற்றி பெரிதும் கவலைப்படாத இந்திய பிரதமர் மோடி, சீன வீரர்களே, நீங்கள் இந்திய பகுதிக்குள் வராதீர்கள் என்று இந்திய ராணுவ வீரர்கள் கையில் பலகை ஏந்தி நிற்க வைத்தார். சீனாவுக்கு தற்போது கல்வன் பகுதி ஏன் முக்கியம் என்றால், சீனா தனது பொருட்களை உலக அளவில் எளிதில் சந்தைப்படுத்துவதற்கு வசதியாக பட்டுச்சாலை திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இது சீன அதிபர் ஜின்பிங்கின் கனவு திட்டமாகும். சீனாவை ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, அரேபியா நாடுகளுடன் இணைப்பதுதான் இந்த வழித்தடம். திபெத்தில் தொடங்கும் இந்த சாலை கல்வன் பள்ளத்தாக்கு வழியாக பாகிஸ்தான் ஆக்கிரமித்துள்ள காஷ்மீருக்கு செல்கிறது. எனவே கல்வன் பகுதி சீனாவிற்கு மிக முக்கியமாக தெரிகிறது.
அதனால்தான் அப்பகுதியை முழுமையாக ஆக்கிரமிக்க இந்தியாவுடன் தற்போது சீனா பிரச்சனை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் கல்வன் பகுதி இந்தியாவிற்கு சொந்தம் என்பதால் அங்கு எந்த பணியும் மேற்கொள்ளக்கூடாது என்று இந்தியா திட்டவட்டமாக சொல்லிவிட்டது. இந்தியாவின் இந்த தடையால் பட்டுச்சாலை திட்டத்தில் சீனாவிற்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. சீனாவுக்கு இணையாக இந்தியாவும் வளர்ச்சி அடைந்து வருவதால் இந்தியாவிற்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் பாகிஸ்தானுக்கு சீனா பக்கபலமாக உள்ளது. அதேபோல் இன்று வரை இந்தியா ஐநா சபையில் நிரந்தர உறுப்பினராவதற்கு காரணமே இல்லாமல் சீனா எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டுதான் இருக்கிறது. மேலும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இந்தியாவின் கடும் எதிர்ப்பையும் மீறி பட்டுச்சாலை திட்டத்திற்காக சாலை அமைக்கும் பணியை சீனா மேற்கொண்டு வருகிறது. மேலும் இந்திய பிரதமர் மோடி அருணாச்சல பிரதேசத்திற்கு சென்றால் கூட அது தவறு என்றும் சீனா போராடுகிறது. மேலும் சீனாவின் எதிரிகளான ஜப்பான், ஆஸ்திரேலியா, வியட்நாம், தைவான் ஆகிய நாடுகளுடன் இந்தியா நட்பு பேணி வருவதால் சீனா பாகிஸ்தானுக்கும் நேபாளத்திற்கும் பக்கபலமாக நின்று இந்தியாவை எதிர்க்க முறுக்கேற்றி விடுகிறது. அதன் விளைவாகத்தான் உத்தரகண்ட் மாநிலத்தில் இருக்கும் லிபுலேக், காலபாணி, லிம்பியாதுரா பகுதிகளை நேபாளம் தனக்கு சொந்தம் என்று சொல்லிக் கொண்டு வருகிறது. இந்த விவகாரத்தில் இரண்டு நாடுகளுக்கும் இடையே நீண்ட காலமாக நீடித்து வரும் முரசல் போக்கு தற்போது விஸ்வரூபம் எடுத்துள்ளது. இதற்கு காரணம் லிபுலேக், காலபணி, லிம்பியதுரா பகுதிகளை நேபாள் அத்துடன் இணைத்து புதிய வரைபடத்தை நேபாள அரசு தயாரித்துள்ளது. இந்த செயலுக்கு இந்தியா கடுமையாக கண்டனம் தெரிவித்தது. இந்த விவகாரத்தை பற்றி 2008 முதல் 2011 வரை நேபாளத்துக்கான இந்திய தூதராக பணியாற்றிய ராகேஷ் ஷூட் கூறுகையில், இந்தியா நேபாளத்தில் ஆரம்பத்திலேயே பேச்சுவார்த்தை நடத்த முன் வந்திருக்க வேண்டும். தற்போது நேபாள அரசு ஆழமாக இறங்கிவிட்டது. இதிலிருந்து வெளிவருவது கடினம் என கூறியிருந்தார். நேபாளில் இந்த செயல் மோடி அரசுக்கு ஒரு பெரிய அடியாக இருந்தது. ஆனால் மோடி அமைதி நிலைப்பாட்டில் மட்டும்தான் நிற்கிறார். இப்படி இந்தியா பல முனைகளில் தாக்கப்பட்டாலும் மோடியும் அவரது அமைச்சர்களும் அமைதியாக இருப்பதற்கு காரணம் சீனாவிடமிருந்து கைலாய மலையை மீட்கத்தான் என்று சில தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சீனா, நேபாளம் நாடுகளுடன் இந்தியாவின் மோதலுக்கு பொருளாதார, பிராந்திய எல்லை பிரச்சனைகள் மட்டும் காரணங்கள் அல்ல, பாஜகவின் அகண்ட பாரதம் கனவும் ஒளிந்திருக்கிறது என்று இந்த பிரச்சனையின் இன்னொரு கோணத்தை சுட்டிக்காட்டுகிறார்கள் உலக அரசியலை உற்று கவனிக்கும் ஆய்வாளர்கள். அதாவது இந்திய சீன எல்லையில் இந்தியா சாலைகள் போடுவது, உள்கட்டமைப்பை மேம்படுத்துவது ஆகியவற்றின் பின்னணியில் இந்துக்களின் புனித தலமான கைலாயத்தை சீனாவிடமிருந்து மீட்கும் பாஜகவின் திட்டம் ஒளிந்திருக்கிறது என்கிறார்கள். சீனாவின் கட்டுப்பாட்டில் உள்ள கைலாயத்துக்கு நேபாளத்தின் காத்மண்டு, இந்தியாவின் சிக்கிம், உத்தரகாண்ட் ஆகிய 3 வழிகளில் செல்ல முடியும். இவற்றில் நேபாளம், சிக்கிம் வழியாக பயணிக்க 2 வாரங்கள் தேவை. அதுபோக 80% சீனாவின் சாலையைத்தான் யாத்ரீகர்கள் பயன்படுத்த நேரிடும். உத்தரகாண்டில் உள்ள லிபுலேக் கணவாய் வழியாக 12 நாட்கள் நடந்தால் கைலாயத்தின் அடிவாரத்தில் இருக்கும் மானசரோவர் ஏரிக்கு செல்ல முடியும். இப்படி நடந்து செல்வதை தவிர்க்கவே இப்போது லிபுலேக் கணவாய் வரை 80 கிலோமீட்டருக்கு புதிய சாலையை அமைத்துள்ளது இந்தியா. கடந்த மே 8ஆம் தேதி வீடியோ கான்பரன்ஸ் வழியாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்த சாலையை திறந்து வைத்தார். இந்த சாலை மூலம் சீனாவின் ஆளுமைக்கு உட்பட்ட திபெத்துடன் இந்தியாவுக்கு நேரடி போக்குவரத்து பாதை கிடைத்துள்ளது. இந்நிலையில் புதிய சாலை திட்டம் அந்த பொறுமலை அதிகரித்து விட்டது. இதன் பின்னணியில்தான் நேபாளத்தின் சுற்றுலா அடிவாங்கும் என்கிற ரீதியில் சீனா நேபாளத்தை தூண்டிவிட்டுள்ளது. இதைத் தொடர்ந்தே எங்களுக்கு சொந்தமான லிபுலேக் கணவாயின் காலபணி பகுதியை இந்தியா ஆக்கிரமித்துள்ளது என்று நேபாள பிரதமர் KP ஒலி சொல்ல ஆரம்பித்தார் என்றார்கள். சீனாவை சுற்றியுள்ள மங்கோலியா, தென்கொரியா, ஜப்பான், இந்தோனேஷியா உள்ளிட்ட நாடுகளுடனான உறவை தொடர்ந்து மேம்படுத்தி வருகிறது இந்தியா. குறிப்பாக மோடி பதவியேற்ற பிறகு 2015 ஜூலை 7 முதல் 13ஆம் தேதி வரை சீனாவை சுற்றியுள்ள கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கு அவர் மேற்கொண்ட பயணம் மிகப்பெரிய புவி அரசியல் வியூகமாக பார்க்கப்படுகிறது. இதனால் இந்தியாவின் அண்டை நாடுகளான நேபாளம், இலங்கை, பாகிஸ்தான் ஆகியவற்றை இந்தியாவுக்கு எதிராக சீனா கும்பு சீவுகிறது. இந்திய சீன இடையில் நடக்கும் மோதலை மோடி அரசு எப்படி கையாளப் போகிறது, மோடியின் கைலாய திட்டம் என்னவாக போகிறது என்பதற்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டும்.